ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஆஷஸ் 2025 ஓவரால் ரிவ்யூ அண்ட் என்னோடய தாட்ஸ் ஆன் திஸ் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலாந்து டூரிங் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 15 இயர்ஸாக இங்கிலாந்துக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா அமையலை. ஏன்னா they have not won a single game before this Ashes in the last 10 to 15 years. ஸோ அதனால் இந்த ஆஷஸில் ஒரு கேம் வின் பண்ணுறதே இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ, பேஸ் மெக்கலம் அண்ட் கோ, தே வர் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வின்னிங் த சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா. பென் ஸ்டோக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு பிஃபோர் த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் ஐ வுட் லவ் டு பி இன் த ஹிஸ்ட்ரி புக்ஸ் ஆஃப் இங்கிலாந்து கேப்டன்ஸ் வின்னிங் இன் ஆஸ்திரேலியா அப்படின்லாம். எஸ், எல்லா கேப்டன்ஸ்க்கும் அந்த ஆசை இருக்கும். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அண்ட் அதுக்கான ஸ்குவாட் இங்கிலாந்து எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ப்ரிப்பரேஷன் வைஸ் தே டிடன்ட் ப்ளே எனி ப்ராக்டிஸ் கேம்ஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் ஆஸ்திரேலியா. தே டிடன்ட் பிக் சம் பிளேயர்ஸ் வர் நாட் பிக்ட் மெரிட் பேசிஸில் பிக் பண்ணல, ஒன்லி இன்ஸ்டிங் பேசிக்ஸில் பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பர்த்லேயே அது இங்கிலாண்டோட கேம் லூஸ் பண்ணது வந்து இங்கிலாந்து மேலே தான் எல்லா ஃபால்ட்டுமே. ஏன்னா ஒரு பாயிண்டில் தே வேர் இன் போல் பொசிஷன். ஒரு செகண்ட் டேயில் 2 நாளே மேட்ச் ஓவர். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வந்து அவங்க கையில் இருந்துச்சு. தே ஹேட் அ 40 ரன் லீட் அண்ட் ஒரு பாயிண்டில் 100 for 1 இருந்தாங்க இங்கிலாந்து. அங்கேருந்து இஃப் தே ஹேட் பிளேட் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 300-350 டார்கெட் வச்சு ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்கலாம். 400 டார்கெட் கூட வச்சுருக்கலாம். நம்ம எடுத்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியா vs ஆஸ்திரேலியா இதே பர்த் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இதே தான் நடந்திருக்கும். இந்தியா ஒரு சின்ன லீடோடு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அந்த லீடை வச்சு அப்படியே நல்லா பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணியிருப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஆஸ்திரேலியாவை சேஸ் பண்ண முடியாமல் கண்டிப்பாக ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலா பிடிக்காமல் இங்கிலாந்து கிரம்பிள் ஆகி let ஆஸ்திரேலியா வின் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ இங்கிலாண்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா, ஆஸ்திரேலியாவில் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆஸ்திரேலியாலேயுமே நிறையா பிரச்சனை இருக்குது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்குமே. ஏன்னா இந்த சீரீஸ் ப்ரூவ்ட் தட் தே ஆர் வெரி இன்ஜுரி ப்ரோன் சைடு அண்ட் ஏஜிங் சைடு. ஏன்னா ஆல்ரெடி உஸ்மான் கவாஜா ஃபார்ம் அவுட்டாக இருக்கார் லாஸ்ட் 1 year-ஆ 1.5 years-ஆ. அண்ட் he proved is out of form and ரிட்டையர்மெண்ட்டும் எடுத்துட்டார் இப்போது. ஸோ ஒரு ஸ்பாட் இன் த பிளேயிங் 11 இஸ் ஆல்ரெடி வேக்கண்ட். அண்ட் ஹேசல்வுட் வந்து இப்போ ஏஜ் காரணம் ப்ளஸ் லாட் ஆஃப் கிரிக்கெட், அவர் நிறைய கிரிக்கெட் விளையாடுறாரு அரவுண்ட் த குளோபாக இருக்கட்டும், சரி ஆஸ்திரேலியாவுக்கு ஆல் ஃபார்மேட் விளையாடுறாரு. ஸோ இஸ் வெரி மச் இன்ஜுரி ப்ரோன் ஆல்வேஸ். ஸோ அதுவும் பேக் ஆஃப் த மைண்டில் வச்சுருக்கணும். நேத்தன் லைனுக்கும் அடிக்கடி இன்ஜுரி வருது. மிச்சல் ஸ்டார்க் ஆல்சோ இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். ஸோ அந்த பவுலிங் ஆர்ஸ்னல் ஆஃப் த கிரேட் பேட் கமின்ஸோடு சேர்த்து த கிரேட் பவுலிங் ஆர்ஸ்னல் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து டிப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஓவர் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஏஜிங் பீப்புள், இன்ஜுரிஸ், ரிட்டையர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பேட்டிங்லேயுமே தேர் ஆர் வரிஸ். எஸ், டிராவிஸ் ஹெட் அவரோட ஸ்பாட்டை பயங்கரமாக சீல் பண்ணிட்டார் ஆஸ் அ ஓப்பனர். இஸ் ப்ரூவ்ட் இஸ் மெட்டல். கண்டிப்பாக அவர் தான் நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 yearsக்கு ஓப்பன் பண்ணணும் ஆஸ்திரேலியாவுக்கு என்னோட ஒப்பீனியனில். ஏன்னா அந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாரு. இனோஸ் வென் டு பக்கிள் டவுன் அண்ட் ப்ளே த டிஃபென்சஸ். இனோஸ் அவுட் டு ஸ்கோர் ரன்ஸ். இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். ஒரு பர்பிள் பேட்சில் இருக்கார் லாஸ்ட் 2 to 3 years-ஆ. ஸோ he has to be opening. He is the highest run scorer in the Ashes. His spot is sealed period. பட் மிச்சம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜேக் வெதரால் ட்ரை பண்ணாங்க. he hasn't done great. ஸ்டீவ் ஸ்மித் எஸ் ஒரு 250 அடித்தார். பட் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு செஞ்சுரி அடித்தார். பட் he has not done any great things in the 4 matches he played. அதே மாதிரி there are lot of concerns. கவாஜா ரிட்டையர் ஆகிட்டார். மான்லஸ் லபுஷேன் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். அண்ட் தென் நிறைய பிளேயர்ஸ் மாற்றி ஆடினாங்க. பூ வெப்ஸ்டர் ஆடினாங்க, மைக்கேல் நேசர் ஆடினாங்க. அலெக்ஸ் கேரி இஸ் இன் a decent form. Not to be blamed in Alex Carey, but Cam Green once again பியூர் பேட்டராக தான் ஆடினார் மோஸ்ட் ஆஃப் த சீரீஸில். பவுலிங் அங்கங்கே போட்டார். பட் தேர் வாஸ் நோ இம்பேக்ட் வித் த பேட் நார் வித் த பால். எஸ், அவர் ஒரு பெரிய இன்ஜுரி லே ஆஃப்லேருந்து வராரு. ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஹிம் சம் கிரேஸ் டைம் பிஃபோர் ஹி கெட்ஸ் பேக் இன் டு ஃபார்ம். பட் ஆஸ்திரேலியாவுக்குமே இது மாதிரி நிறையா கன்சர்ன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஹோம் டர்ஃபில் ஆடுறாங்க, எப்படி ஆடணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தே ஈஸிலி
ஸ்கம்பிள் த இங்கிலாந்து. இப்போ இங்கிலாந்து சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பேஸ்பால் தியரி இந்த 2.5 இயர்ஸாக பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தது. நானும் ஒரு டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பிஃபோர் திஸ் ஆஷஸ் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் போன இங்கிலாந்து சைடு எல்லாமே இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில் தே ஹவ் பீன் வெரி கன்சர்வேட்டிவ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஒரு ஃபார்முலா மிக்சப் மாதிரி எதாவது பண்ணி பார்க்குறாங்க. இந்த மிக்சப்னால இஃப் தே கேன் வின் 2 to 3 கேம்ஸ், 2 கேம்ஸ் வின் பண்ணாலே பெருசு. இஃப் தே கேன் வின் த தேர்ட் கேம் தே வில் வின் த சீரீஸ். ஸோ எனிதிங் எதாவது நடக்குமா அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்க்குறப்போ எஸ் தேர் வர் சைன்ஸ், அக்ரெசிவ் பேட்டிங், அக்ரெசிவ் பவுலிங் எஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இருந்துச்சு. பட் இந்த சீரீஸ் போக போக அந்த இங்கிலாந்து எப்படி வேர்ட் ஓவர் ஆகிறாங்கன்னு தெரிய ஆரம்பிச்சது. எல்லாமே இன்ஜுரி ப்ரோன் பவுலர்ஸ். மார்க்வுட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட காலி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3வது டெஸ்ட்டோட காலி, அண்ட் தென் அனதர் பவுலர் அவுட் ஆயிட்டார் 4வது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம். தேர் லிட்டரலி பவுலிங் ரிசோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்ம கண் முன்னாடியே தெரியுது. தே டோன்ட் ஹேவ் த பேக்கப்ஸ், ப்ராப்பர் பேக்கப்ஸ், ஆர் அட்லீஸ்ட் தே ஹேவன்ட் ஃபவுண்ட் த ப்ராப்பர் பிளேயர்ஸ் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் தென் டு இங்கிலாந்து. பிரைடன் கார்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்டினரியாக இருக்கார். ஜாஸ் டங் இஸ் வெரி குட் இன் த சென்ஸ் ரொம்ப விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், அட்டாக்கிங் பவுலராக இருக்கார். பட் இஸ் ஆல்சோ கோயிங் அவுட் ஃபார் ரன்ஸ். அந்த லைன் அண்ட் லென்த் கன்சிஸ்டன்ஸாக பிடிச்சி போடுற மாதிரி ஒரு பவுலர் இங்கிலாந்து கிட்ட இல்லை. எஸ், ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் லுக்ட் வெரி குட். ஜோஃப்ரா ஆர்ச்சர்னால தான் தே ஒன் த ஒன் கேம் விச் தே ஒன். ஸோ he was very good the first 3 games. மார்க்வுட் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் பண்ணல. த ரிமைனிங் மேத்யூ பாட்ஸ்லாம் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணல, ஒரு கேம் தான் ஆடினார். ஸோ இங்கிலாண்டுக்குமே இட் இஸ் அ வெரி வெரி வேக்கப் கால் ஃபார் த இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலி அண்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. ஏன்னா இதுக்கப்புறமும் தே கோயிங் டு ப்ரொசீட் வித் பிரெண்டன் மெக்கலம் ஆஸ் த டெஸ்ட் கோச். ஏன்னா நம்ம என்ன தான் பேஸ்பால் அது இதுன்னு சொன்னாலும் ரிசல்ட்ஸ் பெருசாக எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல. கரெக்டு தான், ஓவரால் நிறையா மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் கேப்டன் அண்ட் கோச் ஏரா. பட் மேட்சஸ் வின் பண்ணால் மட்டும் பத்தாது. இப்போ ஒரு புது ஃபார்மேட் இருக்குது, WTCன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புன்ட்டு. அதில் ஒரு ட்ராஃபியோ இல்லை அதில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைனல் அளவுக்கு இங்கிலாந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் தட் இஸ் த ரியல் விக்ட்ரி. பட் தே ஹேவன்ட் even qualified for the finals in the 3 WTCs which happened in the, and even 3ன்னு கூட சொல்ல முடியாது, 2 which happened in the baseball era. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் நாட் அ கெயின் ஃபார் இங்கிலாந்து கிரிக்கெட். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியாவும் சரி, ஃபார்மர் இங்கிலீஷ் பிளேயர்ஸுமே நிறையா கிரிட்டிசிசம் வச்சுருந்தாங்க த்ரூ அவுட் த சீரீஸ். அண்ட் நாசர் ஹுசைன் போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே பிரெண்டன் மெக்கலம் கிட்ட டைரெக்டாகவே கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லை இப்படியே தான் போக போகிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹீட் ஆன் பிரெண்டன் மெக்கலம். அண்ட் இங்கிலாந்து டீமை பொறுத்தளவில் ஸ்டோக்ஸ் பேட்டிங்கில் ஃபயர் ஆகலை. ஜேமி ஸ்மித் ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடினார். ஒரு நல்ல சைன் ஃபார் இங்கிலாந்துனா ஜேக்கப் பெத்தல் கிடச்ச 2 மேட்ச்சில் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஓலி போப்லாம் தூக்கி போட்டு ஜேக்கப் பெத்தலை பெர்மனெண்ட்டாக நம்பர் 3 இல்லை லோவர் டவுன் ஆர்டர் கூட ஆட வச்சு அவரை பெர்மனெண்ட்டாக டெஸ்ட் சைடில் கொண்டு வரணும். ஈ கேன் போல் ஆல்சோ அண்ட் இஸ் அ ஜென்ரேஷ்னல் டேலண்ட்டுன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் who can bowl, who can bat, இஸ் டெக்னிக்கலி சாலிடாக இருக்கார். நாட் ஜஸ்ட் பிளேயிங் த அக்ரெசிவ் ஷாட்ஸ்லாம் கூட இல்லாமல் டிஃபென்ஸ் சாலிடாக இருக்குது, டெக்னிக்கலி ரொம்ப சாலிடாக இருக்கார். அண்ட் இந்த ஓப்பனர்ஸில் வேறு யாராச்சும் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். எஸ், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக டக்கெட் அண்ட் க்ராலி நல்லா பண்ணியிருக்காங்க. இன் இங்கிலாந்து, இன் பாகிஸ்தான் ஒரு ஃப்ளாட் டெக்ஸ் இருக்கிற சைட் பிச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் டெஸ்டிங் கண்டிஷன்ஸில் they haven't done anything great. க்ராலி இந்த சீரீஸ் ஓகேஷாக பண்ணியிருக்காரு, பட் டக்கெட் பிலோ ஆவரேஜ் தான் இந்த சீரீஸில். அண்ட் ஜோ ரூட் அவரோட ஜிங்ஸை உடச்சி ஃபர்ஸ்ட் 100 இன் ஆஸ்திரேலியா. அதை கூட ஆஸ்திரேலியன் மீடியாவில் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, பிங்க் பாலில் தானடா 100 அடித்த, ரெட் பால் 100 எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையுமே அந்த ஜிங்ஸையும் உடச்சி 200s அடித்தார். அபோவ் ஆவரேஜ் சீரீஸ் ஃபார் ஜோ ரூட். ஹாரி ப்ரூக் அ லாட் ஆஃப் ப்ராமிஸ் பட் நோ சப்ஸ்டன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய ப்ராமிஸ் இருந்துச்சு, நிறைய டேலண்ட் ஷோகேஸ் பண்ணார். பட் he couldn't convert his starts towards 100s or 200s. ஸோ திஸ் இஸ் த இங்கிலீஷ் சைட் ஆஃப் திங்ஸ். ஓவராலாக ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளாக 4-1 ஜெயிச்சிட்டாங்க. இங்கிலீஷ் கிரிக்கெட்டுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ப்ரைஸ் மாதிரி அந்த ஒரு டெஸ்ட் விக்ட்ரி இருந்துச்சு. பட் ஃப்ரம் இதை தவிர வேறு எதுவும் பெருசாக இங்கிலாண்டுக்கு இதுலேருந்து கெயின்னு சொல்ல முடியாது. தே ஹேட் லாட் டு லேர்ன்
அவங்களோட ஒரே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. தே ஹாவ் டு ப்ளே பிச்சுக்கு தகுந்த மாதிரி, கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, கேம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தே ஹாவ் டு அடாப்ட் டு வேரியஸ் திங்ஸ்ன்றதை இந்த சீரீஸ்லேருந்து இங்கிலாந்து கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் மை வியூ அண்ட் தாட் ப்ராசஸ் ஆன் திஸ் சீரீஸ். இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு வாட்ச். நல்லா இருந்துச்சு கிரிக்கெட் பார்க்குறதுக்கே. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அந்த ரைவல்ரி, ஃபேன்ஸ், அந்த பேண்டர் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஆஷஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபார் மோர் சச் கிரிக்கெட் வீடியோஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.